ஓகே, இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாவின் பைலேட்ரல். ஸோ இந்தியா பைலேட்ரல்னால் இரு தரப்புன்னு அர்த்தம். மல்டிலேட்ரல்னால் பல தரப்பு. ஸோ இந்தியா பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பங்களாதேஷ், இந்தியா. ஓகேவா? பொதுவாக இந்தியா வந்து பார்டர் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா இந்தாண்ட நேபாள், பூட்டான், இந்தாண்ட பாகிஸ்தான், அந்தாண்ட சைனா, இந்தாண்ட பங்களாதேஷ், அந்தாண்ட மியான்மர், இதெல்லாமே இந்தியாவோட பார்டர் கண்ட்ரிஸு. ஓகேவா? இதில் லாங்கஸ்ட்டு லேண்டில் பார்டர் வந்து லேண்டில் பார்டர் அதிகமாக வச்சுருக்கிறது யாருன்னா பங்களாதேஷ் தான். லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர். ஓகேவா? ஸோ இப்போ பங்களாதேஷ்க்கு என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா பொலிட்டிக்கல் பிரச்சனை. உனக்கு நடத்திட்டேன் ஆல்ரெடி. பங்களாதேஷ்க்கு என்ன இன்னொரு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை அவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கிறது. முக்கியமாக பங்களாதேஷ்லேருந்து நம்ம நாட்டுக்கு இந்த மைக்ரேஷன்னா அங்கே அந்த நாட்டிலேருந்து இல்லீகலாக வராங்க. செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ட்ரேட் பார்ட்னர் யார் அப்படின்னா பங்களாதேஷ் தான். அதேமாதிரி பங்களாதேஷுக்கும் நாம் தான் ட்ரேட் பார்ட்னர். ஓகேவா? பங்களாதேஷ் இல்லாமல் நம்ம இருக்க முடியும், ஆனால் நாம் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. ஸோ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷில் அவங்களும் நாம் சேர்ந்து நடத்தின ஒரு எக்ஸசைஸ் தான் சம்பிரீதி. ஓகேவா? ஸோ 2 பேருமே என்னென்ன அமைப்பில் மெம்பர்ஸாக இருக்கோம் அப்படின்னா சார்க்குனா பின்னாடி நடத்துகிறேன். பிம்ஸ்டெக்கு, பிபிஎம்னா மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட்டு, அந்த வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது. இந்தியன் ஓஷன் ரீஜன் அக்ரிமெண்ட்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதுலேயும் நம்ம மெம்பர்ஸாக இருக்கோம். மட்டும் பண்ணிக்கா. ஓகேவா? ஓகே, இது என்ன ப்ரிலிம்ஸில் என்ன கொஸ்டின் கேட்பானா கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸு நம்ம நாட்டையும் அவங்க நாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அகர்தாலா அகாரா 2023 பண்ணியிருக்காங்க. ஹால்திபாரி சில்லஹால்தி. அடுத்து பெட்ராபோல் பெனபோல், இது ரொம்ப முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். ஜெட்டு தர்ஷனா, சிங்காபாத் ரோஹன்பூர், ராதிகாபூர் பிரால், இது எல்லாமே மகா பண்ணணும். இது எல்லாமே மேப் வைஸ் பார்க்குறப்ப பெட்ராபோல் எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் பக்கம் இருக்குது. பெட்ராபோல் வந்து இங்கேது பங்களாதேஷ் நிலம். பெனபோல் வரைக்கும் இப்படி போகுது. அடுத்தது சிங்காபாத் ரோஹன்பூர், ராதிகாபூர் பிரால், ஓகே, ஹால்திபாரி சிலஹாதி, புரிமா சங்கப்த்ரா, அக்காரா அகர்தாலா. ஓகே, இதில் படிக்க எல்லாமே படிச்சுக்கா. முக்கியமாக அகர்தாலா படிக்கணும், ஹால்திபாரி பெட்ராபோல் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அடுத்தது இந்தியாவுக்கும் இப்போ இந்தியா வந்து அவங்களோட மொத்த இதுவும் பொலிட்டிக்கல் பிரச்சனைனால நம்ம அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டை கட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்கும் 3 இது மட்டும் தான் போகுது. என்ன அப்படின்னா மைத்ரி ட்ரெயின், பந்தன் ட்ரெயின், மித்தாலி ட்ரெயின். கல்கத்தா டு தாக்கான்றது பங்களாதேஷில் இருக்குது. கல்கத்தா டு குல்னா, நியூ ஜபல்குரி, இது இந்தியா, தாக்கா. ஓகே, இந்த ட்ரெயின்லாம் போதும். மகப் தான், இதெல்லாம் மகப் தான் பண்ணணும். அடுத்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் வேறு என்ன இருக்குது அப்படின்னா PIWTTD, புரோட்டோகால் இன்லேண்ட் வாட்டர் டிரான்சிட் ட்ரீட்டி. இப்போ எப்படி சொல்கிறது, இந்தியா இது பங்களாதேஷ், அவன் இன்லேண்டுக்குள்ளேயே அந்த ஷிப் மூலமாக படகு மூலமாக இது பண்ணுற அந்த ட்ரேட் பண்ணி அந்த பயணம் ஜேர்னி பண்ணுறதுக்கு அந்த ட்ரீட்டி போட்டிருக்கோம், புரோட்டோகால் போட்டிருக்கோம். ஓகேவா? இது ஒரு இது. அடுத்தது ரூட்ஸ், என்னென்ன ரூட்ஸில் போகிறாங்க அப்படின்னா நேஷ்னல் வாட்டர் 1 கங்கா ரூட்டில் போகிறாங்க, ரிவர் பிரம்மபுத்திரா ரூட்டில் போகிறாங்க, நேஷ்னல் வாட்டர் 16 ரிவர் பராக்ல ரூட்டில் போகிறாங்க. இது என்ன ரூட்டுன்னு கேட்பான். கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டில் இன்னொன்று என்னென்ன அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலிகுரி எங்கே இருக்குது? அந்த வெஸ்ட் பெங்காலுக்கு மேலே சிலிகுரி லைனு மேலே, சிக்கிமுக்கு கீழே. ஓகேவா? ஸோ அங்கேருந்து பர்பதிப்பூர் பங்களாதேஷ் இது வரைக்கும் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? இது பொதுவாக என்ன வகையான பைப்லைன் அப்படின்னா அந்த பைப்பில் பொதுவாக கேஸ் அனுப்புவாங்க, இல்லைனா ஆயில் அனுப்புவாங்க, அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. ஸோ பைப்லைனா அதுதான், அண்டர் கிரவுண்ட்லேயே போவோம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும். ஓகேவா? எங்கேது போகுது, என்ன வகையான பைப்லைன்னா டீசலு. என்ன டீசல்னு கேட்பாங்க, ஹை ஸ்பீட் டீசல். ஓகேவா? எங்கேருந்து அப்படின்னா நுமாலிகார்க்கு ரீஃபைனரி லிமிடெட், அசாம் இருக்குல்ல, இது அசாமு. நுமாலிகார்க்குன்றது ஒரு ரீஃபைன்டு கம்பெனி.
அசாமிலிருந்து சிலிகுரியாக போய் இங்கேருந்து இது பங்களாதேஷுக்கு பரப்பத்திப்பூருக்கு போகுது. ஓகே, சிம்பிள். நுமாலிகார் இங்கே இருக்கா? நுமாலிகார் எங்கே இருக்குது? அசாமில் இருக்குது. அசாமில் இருந்து வெஸ்ட் பங்களாதேஷுக்கு போகுது. என்ன பைப்லைன் அப்படின்னா ஹை ஸ்பீட் டீசல் பைப்லைன். ஓகேவா? ஹை ஸ்பீட் ரொம்ப முக்கியம். அடுத்தது சிட்டகாங் போர்ட்டு, மாங்க்லார் போர்ட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்பான். அது பங்களாதேஷில் இருக்குது. பங்களாதேஷோட முக்கியமான போர்ட்டு என்ன அப்படின்னா இது பே ஆஃப் பெங்கால், இது இந்தியா, இது பங்களாதேஷ். ஸோ இது கல்கத்தான்றது நம்ம போர்ட்டு. சிட்டகோங் போர்ட்டுனாலும் சிட்டகாங் போர்ட்டுனாலும் ஒரே இதுதான், மாங்க்லா போர்ட்டு. ஓகே, இதெல்லாம் பங்களாதேஷ் சேர்ந்தது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா பங்களாதேஷ் பங்களாதேஷோட டெம்பரரி பிரைம் மினிஸ்டர் இவர் ஆக்சுவலாக ஒரு நோபல் பிரைஸ் வாங்கின எக்கனாமிஸ்ட்டு. இவர் டெம்பரரி பிரைம் மினிஸ்டரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸ் இருக்குல்ல, அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு, இவங்க கடல் ஆக்சஸ் பண்ண முடியாது, இதுக்கு ஒன்லி கார்டியன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் முட்டாள்தனமாக பேசிட்டார். இதுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கறதுக்காக இந்தியா இவங்க உள்ள ட்ராவல் பண்ணாத மாதிரி இந்தியா எல்லாத்தையும் தடை போட்டுருச்சு. முன்னே தான் பார்த்தோம், 3 ட்ரெயின் மட்டும் தான் இங்கிட்டு இருக்குது. எல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பங்களாதேஷ் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஏன் ஆப்போசிட்டாக இருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த ஷேக் ஹசீனா, அந்த பிரைம் மினிஸ்டர், அதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. அதோட விளைவுகள் தான் இதெல்லாம். இப்போ பங்களாதேஷ் எங்கே போகுது அப்படின்னா சைனா பக்கம் போகுது. ஓகேவா? ஓகே, இது இந்தியா. ஓகே, இது பங்களாதேஷு. பங்களாதேஷில் பர்டிகுலர் இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா லால் மொனிர் காட்டு. ஓகேவா? இந்த இடத்துக்கு பேர் லால் மொனி காட்டு. நல்லா கவனிச்சுக்கா, இந்த இடத்துக்கு பேர் லால் மொனிர் காட்டு. ஓகேவா? இப்போ இங்கே இது பங்களாதேஷ், இது இந்தியா, இங்கே நேபாள், பூட்டான் இருக்கும், இங்கே சைனா இருக்குது. ஓகேவா? இப்போ இந்தியாவோட நிலப்பகுதி எது? இந்த பிளாக் எல்லாமே. ஓகே, இந்த பிளாக் ஃபுல்லாக இந்தியா. ஓகே, இப்போ இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக பங்களாதேஷ் இருக்காங்களா? இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனா இங்கே இருக்காங்களா, இந்த நேபாள் போட்டால் சைனா இங்கே இருக்கும். சைனாவை கூட்டிகிட்டு இப்படி இங்கே ஒரு ஏர்பேஸ் ஒன்று கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்பேஸ் மீனிங் என்ன அப்படின்னா விமானம் இந்த ஆர்மிக்கெலாம் விமானம் இருக்குல்ல, ஆர்மிக்கு அந்த பீரிங்கி வைக்கிறது இதெல்லாம் வச்சு இந்த இடத்துல கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கட்டினாங்க அப்படின்னா என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, பொதுவாக இந்த இடத்துல கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இது பேர் லால் மொனிர் கட்டு, இந்த இடத்துக்கு பேர். ஓகே, இதுக்கு மேலே என்ன இருக்குது? சிக்கிம் இருக்குது. ஓகே, சிக்கிமு இந்தாண்ட பார்த்தா அருணாச்சலம் பிரதேஷ், அசாமு, நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மிசோரம் இதெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் இந்தியன் ஸ்டேட்ஸு. ஓகே, இப்போ சைனா கூட்டிகிட்டு இந்த இடத்துல ஒரு ஏர்பஸ் கட்டினாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கும் சைனாவுக்கும் இல்லை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு வார் வருது அப்படின்னா பாகிஸ்தானும் சைனா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்த அப்படியே கட் பண்ணிடுவானுங்க. இந்த இடத்த கட் பண்ணிட்டா இந்த 7 ஸ்டேட்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். தனியாக இருந்தால் எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. சப்போஸ் உள்ளே ஆட்டம் கட்டினாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டேட்ஸே நம்மளால் பாதுகாக்க முடியாது சப்போஸ் இவனுக்கு இப்படி பண்ணிட்டா. ஸோ அதுக்கு தான் சைனாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏர்பேஸ் கட்டுங்க, 4 மணி காட்டில் ஏர்பேஸ் கட்டுங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது நமக்கு ஆப்போசிட்டாக கட்டுறது தான் இது. ஓகே, அவனுக்கு கொண்டு ஈஸியாக அங்கே அவனுங்க ஆர்மியெல்லாம் இங்கே நிறுத்திடுவானுங்க. வார் வந்துச்சு அப்படின்னா இந்த பகுதி ஃபுல்லாக உடச்சி விட்ருவானுங்க மீனிங் ஃபுல்லாக அட்டாக் பண்ணிடுவானுங்க. அப்போ 7 ஸ்டேட்ஸுக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்கேருந்து இங்கே போகாது, நம்ம இதுலேருந்து இங்கே போகாது. இது நம்மளோட ஸ்டேட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்தியா ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, பங்களாதேஷோட பிரச்சனை இதுதான்.
ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். இன்னொன்று என்னென்னா, பங்களாதேஷும் நாமளும் எஃப்டிஏன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். மீனிங் என்னென்னா, நீ வந்து எங்கள் நாட்டில் ட்ரேட் பண்ணிக்க, நான் உங்கள் நாட்டில் ட்ரேட் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு வரியும் போட வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எஃப்டிஏன்றது அக்ரிமெண்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டு ஷேக் ஹசீனா அவங்களோட கவர்மெண்ட்டு யாருன்னு காட்டுறேன். ஸோ ஷேக் ஹசீனா அவங்களோட கவர்மெண்ட்டு நமக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு, நாமளும் அவங்க சப்போர்ட்டாக இருந்தோம். இப்போ அவங்க கவர்மெண்ட் இல்லை. அந்த டைமில் எஃப்டிஏ பற்றி பேசியிருப்போம். ஓகே, பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதுக்குள்ளேயே இந்த போராட்டக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ எஃப்டிஏ பற்றி பேசி தான் வச்சுருப்போமே தவிர அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இன்னும். ஓகே, பங்களாதேஷ் இந்தியா ஹேவ் ரீசெண்ட்லி சைன்ட் எ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு. இலவசமாக அப்படி கிடையாது. இப்போ வந்து பங்களாதேஷும் இந்தியாவும் சண்டை போட்டுட்ருக்கு. ஓகே, அப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் பங்களாதேஷ் கூட. இப்போ அப்படின்றப்ப இந்த கொஷின் தப்பு. முன்னாடி தான் கரெக்டு, முன்னாடி பேசியிருந்தாங்க, அப்படி அக்ரிமெண்ட் ஒன்றும் சைன் பண்ணல, அப்போ தப்பு. இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் இப்போ தான் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன். இந்த பைப்லைன்றது என்ன? நுமாலிகார்க் அந்த கம்பெனியிலிருந்து, அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. அந்த அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு இருக்கிற பர்பத்திப்பூரில் எங்கே இருக்குது? பங்களாதேஷில் இருக்குது. அங்கே இந்த பைப்லைன் போகுது. பைப்லைனில் என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஹை ஸ்பீட், ரொம்ப வேகமான டீசல் அனுப்புகிறாங்க. ஓகே, ஹை ஸ்பீட் டீசல் அனுப்புகிறாங்க. ஓகே, இதுதான் இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன். ஓகே, ஸோ கரெக்டு தான். இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் கேரிஸ் நேச்சுரல் கேஸ் ஃப்ரம் இந்தியா டு பங்களாதேஷ். இந்தியானா நுமாலிகார்க்கு, ஃப்ரம் அசாமு, பங்களாதேஷ்னா பர்பத்திப்பூர். நேச்சுரல் கேஸ் கிடையாது, ஹை ஸ்பீட் டீசல் அதான் அனுப்புகிறாங்க, நேச்சுரல் கேஸ் கிடையாது. ஓகே, பங்களாதேஷ் ஹேஸ் ஜாயின்டு இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ், IPOI. அது பங்களாதேஷ் ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகே, பண்ணிக்க IPOI, இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவில் நம்ம பங்களாதேஷ் மெம்பராக இருக்காங்க. ஓகே, பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பொலிட்டிக்கல் பின்னாடி ரீசன் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து இந்தியா ஹேஸ் இம்ப்ளிமெண்டிங் ஹை இம்பேக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ பொதுவாக கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, மக்கள், கலாச்சாரம், மருத்துவம், கல்வி அப்படின்னு இது பேர் கம்யூனிட்டி. ஓகேவா, கம்யூனிட்டினா ஒரு செட் ஆஃப் குரூப்புன்னு சொல்லலாம். கம்யூனிட்டி மீனிங் அப்படி தானே. ஸோ இந்தியா வந்து வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு அந்த கண்ட்ரி பீப்புளுக்கு கல்வி கொடுக்கறது, அந்த கம்பெனிக்கு அந்த பீப்புள் கலாச்சாரத்தை நம்மளோட கலாச்சாரத்தை ப்ரொமோட் பண்ணுறது, கோயில் கட்டுறது, நல்ல ஸ்கூல் கட்டுறது, மருத்துவம் பார்க்குறது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டு உறவுகளும் அவங்க நாட்டு உறவுகளும் மேம்படுறதுக்காக. ஓகேவா, மேம்படுறதுக்காக. ஸோ இதுக்கு பேர் தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஹை இம்பேக்ட் ஏற்படும், நல்ல இம்பேக்ட் ஏற்படும். ஓகே, அதுதான் ஹை இம்பேக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு. ஓகே, இப்போ யார் கூட அப்படி பண்ணோம் அப்படின்னா, நேபாள் கூட தான் பண்ணோம். இப்போ நேபாளுமே இந்தியாவுக்கு ஆப்போசிட் தான் இருக்காங்க, அந்த பிரைம் மினிஸ்டர். ஓகே, நேபாளோட பிரைம் மினிஸ்டர் பேர் என்னென்னா KP ஓலி. ஓகே, அவனும் இப்போ ஆன்டி இந்தியனாக தான் இருக்கான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம், இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா 2003 ஹை இம்பேக்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணோம் நேபாளில். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 625 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அவங்க நாட்டில் போய் டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, எஜுகேஷன், ஹெல்த், அக்ரிகல்ச்சர், ட்ரிங்கிங் வாட்டர், கல்ச்சர் செக்டர். நான் சொன்னது தான் பேசிக்காக கம்யூனிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா எனிதிங். எந்தெந்த வழியில் இந்தியாவோட உறவையும் நேபாளோட உறவையும் முன்னேற்றணுமோ அதுக்கான வழிகள் நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேவா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா,
போர் வரக்கூடாது, அவங்க வளத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வளத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க மக்கள் இங்கே வரலாம், இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போகலாம். ஏன் நம்ம நாட்டில் நேபாளி மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி. ஓகே, இதுதான் காரணம். பிரச்சனை வரக்கூடாது ஃப்யூச்சரில். அதுக்காக தான் நம்ம நாட்டு உறவுகள்லாம் இருக்கேன் இப்படி பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இப்படி பண்ணுறதுனால அவங்க மக்கள் இங்கே வராங்க, நம்ம மக்கள் அங்கே வராங்களா? சப்போஸ் ஏதோ போர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாக்கற பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் இங்கே இருக்காங்க. ஸோ மக்களுக்காக இருந்திருப்பாங்க. நம்ம மக்கள் அங்கே இருக்காங்களே, போர் இதாக பண்ணோம் அப்படின்னா நம்ம மக்கள் செத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு பயத்துக்காக எல்லா கண்ட்ரிலையும் எல்லாரோட மக்களையும் இருப்பாங்க. அடுத்தது ஸோ முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்தியா வந்து நேபாளில் ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்லாம் பண்ணும். ஹைட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்னா நீர்மின் சக்தி. அந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட்னா நீர்மின் சக்தி. ஓகே, நேபாளில் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக நேபாள் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட தண்ணி நம்பி தான் இருக்குது. ஓகே, இந்தியாவும் ஒரு சைடு வெஸ்ட்டு சைடில் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஈஸ்ட் சைடில் வந்து பிரம்மபுத்திரா எங்கேருந்து வருது அப்படின்னா, சைனாலேருந்து பிரம்மபுத்திரா நதி வருது. அப்போ சைனா பிரம்மபுத்திரா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தண்ணி கிடைக்காது, அந்த 7 ஸ்டேட்ஸும் கிடைக்காது தண்ணி. ஓகே, அப்புறம் நேபாள் அப்படி கிடையாது. நேபாளுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா, ஹிமாலயா இருக்குல்ல, ஹிமாலயாவிலேருந்து நேபாளுக்கு தண்ணி வருது. இது வந்து பெரினியல் வாட்டர்னு சொல்லுவோம், மீனிங் அது வற்றாத நதின்னு சொல்லுவோம். அப்போ ஹை ஸ்பீடில் தண்ணி வரும். அப்போ நேபாளுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஹிமாலயாவில் அந்த ஐஸ் கட்டிலாம் உடஞ்சி ஆட்டோமேட்டிக்காக எப்போ அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே தண்ணி அவங்க யாருமே டிபெண்ட் பண்ண அவசியமே கிடையாது. நேபாளில் ஆட்டோமேட்டிக் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஹை ஸ்பீடில் வர்றப்ப அந்த இடத்துல ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அந்த மிஷின் வச்சோம் அப்படின்னா அது மூலமாக கரண்ட் தயாரிக்கலாம். சும்மா இஷ்டத்துக்கு வேணால் வைக்க முடியாது, அதெல்லாம் இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணணும். நேபாளில் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து அவங்க இதில் போய் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பச்சேஸ்வர் இங்கே இருக்கு பாரு, பச்சேஸ்வர் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து எந்த நதி கீழே பண்ணுறாங்க அப்படின்னா, மகாகாளி நதியில் பண்ணுறாங்க. ஓகே, மகாகாளி நதி எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளோட நதி. ஓகேவா? இங்கே இருக்குது பாரு, இது பச்சேஸ்வர். ஓகே, இது மகாகாளி ரிவர். ஓகே, இந்த இடத்துல பச்சேஸ்வர்ன்ற அந்த ஹைட்ரோ ப்ராஜெக்டை இந்தியா பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. இது ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்காங்களே தவிர ப்ரப்போஸ்னால் 2 பேர் சேர்ந்து இப்படி உங்களோட இதில் வந்து உங்களோட டேமில் வந்து ஹைட்ரோ ப்ராஜெக்டை இந்தியா பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்தியா கேட்டிருக்கு. அவனுக்கு இன்னும் அப்ரூவல் தரல. பட் வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெஸ்ட்டு சேதி அது நேபாளில் பண்ணியிருக்கோம். அருண் 4 அதுவும் பண்ணியிருக்கோம். அருண் 3 இதுவும் நம்ம அவங்க நாட்டில் போய் பண்ணியிருக்கோம். இதுவும் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் தான். வெஸ்ட்டு சேதி படிச்சுக்கா, அருண் 4 படிச்சுக்கா, அருண் 3 படிச்சுக்கா. இதெல்லாம் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்னால் நீர் வரக்கூடிய ஆறு மூலமாக நீர் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது தான். ஓகேவா? அதுதான் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்டு. ஓகே, அடுத்தது BBIN. இந்த BBINன்றது என்ன அப்படின்னா, பூட்டான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள். ஓகேவா? இப்போ பூட்டான் இருக்குல்ல, இப்போ நேபாளில் நம்ம ஹைட்ரோ ப்ராஜெக்ட் போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கரண்ட்டு தயாரிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி பூட்டான்லேயே நம்ம கரண்ட்டு தயாரிக்கிறோம். ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூட்டானில் அதிகமாக இந்த நேபாள் பூட்டான் அதிகமாக கரண்ட் தயாரிச்சு இது பவர் கிரிட்னு சொல்லுவோம். பவர் கிரிடு. ஓகேவா? இந்த பவர் கிரிட்னா மின்சாரம் தயாரிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பூட்டான் இருக்குல்ல, இந்த பூட்டான் என்ன பண்ணிதுன்னா விலகிட்டாங்க. ஓகேவா? பவர் கிரிட்லேருந்து இங்கேருந்து நம்ம தயாரித்து அந்த கண்ட்ரிக்கு நாம் சேல் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நேபாளில் கரண்ட் தயாரித்து பூட்டானுக்கு கொடுப்போம், பூட்டானில் கரண்ட் தயாரித்து நேபாளுக்கு கொடுப்போம், பங்களாதேஷுக்கும் கொடுப்போம். ஓகே, நாம் போய் அவங்க கண்ட்ரியில் தயாரித்து அங்கேருந்து கரண்ட் சப்ளை வேற ஒரு நாட்டுக்கு சப்ளை பண்ணுவோம். சப்ளை பண்ணி நம்ம சம்பாதிப்போம். இதான் இந்தியா பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான். நேபாளில் தண்ணி அதிகமாக போகுது. அதில் பச்சேஸ்வர் ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இன்னும் பண்ணலை, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். எந்த நதி கீழே அப்படின்னா மகாகாளி நதி கீழே. யார் கூட அப்படின்னா நேபாள் கூட. ஸோ வேறு என்ன சக்ஸஸாக இது பண்ணோம் அப்படின்னா வெஸ்ட் சேதி அது பண்ணியிருக்கோம். அப்புறம் அருண் 3 இங்கே அருண் 3 பண்ணியிருக்கோம், அருண் 4 பண்ணியிருக்கோம். ஓகே, அருண் 3 பண்ணியிருக்கோம், அருண் 4 பண்ணியிருக்கோம். ஓகே, பிபேன்றது ஒன்றும் கிடையாது. பூட்டான், பங்களாதேஷ், இந்தியா, நேபாள். ஓகே, அதான் பவர் கிரிட் மீனிங் மின்சாரம் தயாரிக்கிறது. இவங்க பிபின்னா மின்சாரம் தயாரிக்கிறதுன்னு அர்த்தம். பிபின். ஓகே, அப்போ ஆன்சர் பண்ணு. இந்தியா ஹேஸ் இம்ப்ளிமெண்டிங் ஹை இம்பேக்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் விச் கண்ட்ரி? நேபாள். கரெக்டா? இப்போ பூட்டான் வந்து ஜலிப்பு மைண்ட்ஃபுல் சிட்டி வில் பார்டர் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகே, அசாம். பூட்டான் எங்கே இருக்குது? எப்படி மேப் போட தெரியல. இப்போ இது நேபாள். ஓகே, இது நேபாள். இப்படி வரும். ஓகே, இது நேபாள், இது பூட்டான், இது சிக்கிம், இது அருணாச்சல், இது அசாமு. ஓகே, இங்கே பூட்டான் இருக்குது. இந்த பூட்டான் என்ன பண்ணுது அப்படின்னா ஜலிப்பு மைண்ட்ஃபுல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டை கட்டுது. எந்த ஸ்டேட்க்கு, நம்ம இந்தியன் பார்டர் ஸ்டேட்குள்ளே எந்த ஸ்டேட் பக்கமாக கட்டுது அப்படின்னா இங்கே என்ன ஸ்டேட் இருக்கு? அசாம் இருக்குது. கரெக்டாக? அப்போ அசாமுக்கு பக்கத்தில் கட்டுது. எதுக்கு கட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, பாரு, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நேபாள் இருக்குது, இந்த இடத்துல நேபாள் இருக்குது, இங்கே பூட்டான், இங்கே சிக்கிம். ஓகே, ஸோ சிக்கிமில் இந்த இடத்துல டோக்லாம்ன்ற ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? இந்த பார்டரில். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன கட்டுது அப்படின்னா ஜலிப்பு மைண்ட்ஃபுல் சிட்டிஸ்னு ஒரு சிட்டி கட்டுது. ஒரு சிட்டினா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கட்டுது. ஓகே, அது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், என்னென்னா இருக்கலாம். ஓகேவா? இது எந்த இது பக்கமாக இருக்குன்னா அசாம் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? கொஷின் அவ்வளோதான் போதும். அவ்வளோ, எந்த ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பான். அடுத்தது. ஓகே, அடுத்தது இந்தியா கீழ்கண்டவற்றில் எந்த மிஷனை இந்தியா பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஆல் த அபோ அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஆல் த கீழ் இந்தியா என்னென்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன அப்படின்னா பொதுவாக நான் சொல்கிறேன், இது மட்டும் படிச்சுக்கா. மிஷன் சாகர். இந்த பொதுவாக சாகர்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாகர் மீனிங் என்ன அப்படின்னா கடல்னு அர்த்தம். ஓகே, இப்போ மிஷன் சாகர்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்தியாவோட கடலோர பகுதிகள் இருக்குல்ல, கடலோர ஸ்டேட்ஸ் கண்ட்ரிஸு யார்? பங்களாதேஷு, மியான்மரு, அப்புறம் நேபாள், பூட்டான், அப்புறம் மாலத்தீவு. ஃபஸ்ட்டு இந்தியன் ஓஷன் ரீஜன், அப்புறம் மற்ற கண்ட்ரி ஆஃப் இது நாட் ஓன்லி இந்தியன் ஓஷன் ரீஜன். ஃபஸ்ட்டு இந்தியன் ஓஷன் ரீஜன், ஃபஸ்ட்டு நமக்கு பக்கத்து அண்டை நாடு, ஃபஸ்ட்டு நம்மளோட அண்டை நாடுகள் பக்கத்து கண்ட்ரிஸு, அதுக்கப்புறம் தேவைப்படுற கண்ட்ரிஸு. எதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சாகருக்கு மீனிங் என்ன? சாகர் அப்படின்னா கடல்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு கடலோர பகுதியில் இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கொரோனா டைமில்
COVID-19 இலவச வேக்சினு இலவச உதவிகள் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணோம். அதுக்கு பேர் தான் மிஷன் சாகர். மிஷன் சாகர் எந்த இடத்துல பண்ணதுன்னு கேட்பான். கடலோர கண்ட்ரிஸு, அதுக்கப்புறமா அதை தாண்டி மற்ற உலக கண்ட்ரிஸுக்கு நம்ம பண்ணோம். ஃபஸ்ட்டு கடலோர கண்ட்ரிஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் உலக கண்ட்ரிஸுக்கும் பண்ணோம். எல்லா கண்ட்ரிஸுக்கும் பண்ணோம். அமெரிக்காக்கெலாம் பண்ணல. அமெரிக்காக்கெலாம் அவங்க தான் நம்ம பண்ணுவாங்க. ஸோ வேக்சின் மைத்ரி. இந்த வேக்சின் மைத்ரின்றது ஒன்றும் கிடையாது. போரான கண்ட்ரி யார்? பங்களாதேஷ், மியான்மர், நேபாள், மாலத்தீவு, அப்புறம் தாய்லாந்து. அந்த தாய்லாந்து ரொம்ப ரிச்சான கண்ட்ரி. அது மாதிரி போராக முக்கியமாக ஆஃப்ரிக்கா அந்த கண்ட்ரிக்கெலாம் இலவச வேக்சின் கொடுத்தோம். கொரோனா டைமில் இலவச வேக்சின் கொடுத்தோம். ஓகே, அடுத்தது ஆப்ரேஷன் நீர். ஆப்ரேஷன் நீர்ன்றது ஒன்றும் கிடையாது. நீர்னா வாட்டர்னு அர்த்தம். நீர்னா வாட்டர். குடிக்கிற தண்ணியே நம்ம யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னா மாலத்தீவு கொடுத்தோம். அதோட எக்ஸ்பிளேஷன் இது கொடுத்தேன். ஓகே, ஸோ மிஷன் சாகர்ன்றது கடலோர பகுதியில், அப்புறம் சில இன்னும் கண்ட்ரிஸு, அது வெளியே கண்ட்ரிஸு. வேக்சின் மைத்ரின்றது ஏழை கண்ட்ரிஸுக்கு, இந்த ஆஃப்ரிக்கா அது மாதிரி. ஆப்ரேஷன் நீருன்றது மாலத்தீவு. ஓகே, இது மட்டும் படிச்சுக்கா. ஓகே, இது மட்டும் டெஃபினேஷன் படிச்சுக்க, கொஷின் வேணாம். ஓகே, அடுத்தது SOSA, செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை அரேஞ்ச்மெண்ட். ஓகே, என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம அமெரிக்காக்கிட்டேருந்து நிறையா அமெரிக்காவுக்கு நமக்கு செக்யூரிட்டி ரீதியாக நல்ல வலுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்தியா ஹேஸ் ரீசென்ட்லி சைன்ட் SOSA வித் ஃப்ரான்ஸ் கிடையாது, US. ஓகே, செக்யூரிட்டி 2 பேர் செக்யூரிட்டி கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, என்னென்னா இட் எனேபிள்ஸ் த டூ பார்ட்டிஸ் மீனிங் இந்தியா சைனா டு செக்யூர் த மியூச்சுவல் டைம்லி ப்ரொவிஷன் டிஃபென்ஸ் ரிலேட்டடு. செக்யூரிட்டினா டிஃபென்ஸ் ரிலேட்டடு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டூரிங் அமைதியாக இருக்கிறதுக்கு எமர்ஜென்சி டைமில் ஆர்மடு கான்ஃப்ளிக்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போட போகுது, அதுக்கு இந்த SOSA ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதான் இப்போ SOSAன்றது என்ன அப்படின்னா செக்யூரிட்டி சப்ளை அரேஞ்ச்மெண்ட். செக்யூரிட்டிக்காக நிறைய சப்ளை பண்ணுவாங்க. அது குட்ஸாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். ஓகே, இது வந்து லீகலி நான் பைண்டிங். இதை உண்மையிலுமே ஃபாலோ தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பிடிச்சிருந்தா ஃபாலோ. லீகலி பைண்டிங் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகும்னு நம்ம அர்த்தம். லீகலி நாட் பைண்டிங் அப்படின்னா பண்ணலாம், பண்ணாமலே இருக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் ரீப்ளேஸ் ஐசெட். ஓகே, என்னென்னா மோடி வந்து ட்ரம்ப்பையும் பார்த்துட்டாரு, ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த பைடனையும் பார்த்துட்டாரு. பைடன்றது அமெரிக்கா பிரசிடெண்ட்டு. ஓகே, ரெண்டு கூடமே இது பண்ணார். இந்த ஐசெட்ன்றது என்ன அப்படின்னா இனிஷியேட்டிவ் கிரிட்டிக்கல் ஐசெட்ன்றது என்னென்னா இனிஷியேட்டிவ் கிரிட்டிக்கல் எமர்ஜிங் டெக்னாலஜி. ஓகே, டெக்னாலஜி ரீதியாக சில இப்போ சொன்னது தான் அந்த டெக்னாலஜின்னா AI, ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, செமிகண்டக்டரு, பயோடெக்னாலஜி, எனர்ஜி, ஸ்பேஸு, பொதுவாக எல்லாமே எமர்ஜென்ட் டெக்னாலஜி மீனிங் எனிதிங். ஓகே, டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் டெக்னாலஜியாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதுபடி ஒரு 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 பிளான் போட்ட ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் ஐசெட்டு. ஓகே, ஐசெட்டு. ஓகே, இந்த ஐசெட்டுன்றது யாரோட காலத்தில் பண்ணோம் அப்படின்னா பைடன் கூட பண்ணது ஒரு 3. ஓகே, பைடன் கூட பண்ணது. அந்த ஐசெட்டையே பேரை மட்டும் மாற்றிட்டானுங்க இப்போ இருக்கிற ட்ரம்ப்பு. என்னன்னா டெக்னாலஜி ரிலேஷன் யூட்டிலைஸ் ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜி. ஓகே சார், ட்ரான்ஸ்ஃபரம் ரிலேஷன் யூட்டிலைஸ் ஸ்ட்ராட்டஜி டெக்னாலஜி ட்ரஸ்ட்டுன்னு மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த ட்ரஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது பொதுவாக எதுக்கு இந்த ட்ரஸ்ட்டும் ஐசெட்டும் பொதுவாக எதுக்கு அப்படின்னா டெக்னாலஜிக்காக. ஓகேவா, அது எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, மொபைல் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, என்ன வேணா இருந்தாலும் சரி, டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்மளும் இந்தியாவும் ஒன்று பண்ணுறோம், அமெரிக்காவும் இந்தியாவும் ஒன்று பண்ணுது அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டான வெண்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். வெண்டர்ஸ் வெரிஃபைடு டெக்னாலஜி வெண்டர்ஸ் மீனிங்
அந்த டெக்னாலஜி பண்ணுறவங்க வெண்டர்ஸ் மீனிங் பொதுவாக வணிகர்கள். ஓகே, கம்பெனிக்காரங்க. வெண்டர்ஸ் மீனிங் கம்பெனிக்காரங்க. இப்போ இந்தியா கம்பெனி அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுது, அமெரிக்க கம்பெனி இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அவங்க ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, ஃப்யூச்சரில் ஆக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஓகே, எந்த ஒரு கோல்மாலும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கம்பெனி தான் ட்ரஸ்டபுள் வெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்டபுள் வெண்டர்ஸ் தான் இந்த ட்ரஸ்ட்டு ப்ராஜெக்ட் மூலமாக அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க மீனிங் உதவி பண்ணுவாங்க. ஓகே, உதவின்னு சொல்ல முடியாது, அது மூலமாக வேலை செய்வாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், நாம் ஒரு டெக்னாலஜி சாஃப்ட்வேர் கேட்குறோம், ஹேக் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் கேட்குறோம், அது ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, அதுக்கு என்ன கம்பெனி அப்படின்னு பார்ப்பானுங்க. ஓகே, அதுதான் அமெரிக்காவும் இந்தியாவும் பண்ணுறது. ஸோ ட்ரஸ்ட்டும் ஐசெட்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் போட்டது தான். இப்போ ஐசெட்டுக்கு பதிலாக ட்ரஸ்ட் இருக்குது. ஓகே, ஓகே, இந்தஸ் எக்ஸ் இந்தியா யூஎஸ் எக்ஸ்னா டிஃபென்ஸ்னு அர்த்தம். ஸோ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக டிஃபென்ஸ் ஆக்ஸலரேஷன் ஈக்கோசிஸ்டம் இந்தஸ் எக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் ஆக்ஸலரேஷன் ஈக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இது பண்ணுறது தான் இது. ஓகே, Good luck.